வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் தேங்காய் போட்டு வாழைக்காய் பொரியல் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி நான் ஏற்கனவே மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த வாழைக்காய் வெந்துடும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு செவந்து வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் அந்த வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அமுக்கி விட்ட மாதிரி அப்படியே விட்டுடணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை சிம்மிலேயே 2-3 வாட்டி இந்த மாதிரி அமுக்கி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சால் போதும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காவை நல்லா பூவாக துருவி இருக்கணும். அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு வாழைக்காய் தேங்காய் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்பு சாதத்துக்கு, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.